அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுங்க. தனுசு ராசியை எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷத்துக்கு 9ஆம் வீடு. பாத்தீங்கன்னா குருவுமே வந்து டிரான்சிஸ்ட் ஆன டைம் பீரியடுமே இவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அவங்களுக்குமே வந்துட்டு என்னன்னா ஒரு சில விஷயங்கள் எனக்கான அடையாளம் நான் இன்ன வரைக்கும் கிடைக்க பெறாம இருக்கேன். எனக்கான வளர்ச்சி எந்த ஒரு பாதையுமே எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா, ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு பொதுத்துறைக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. பொதுப்பணின்னு வாங்க இல்லைங்களா, நம்ம வந்து கோவில் புனஸ்காரங்களா இருக்கட்டும், கும்பாபிஷேகமா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயத்துல வந்து ரொம்ப ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்களும் இவங்களா இருப்பாங்க. இவங்க கையில எல்லாம் பணம் இல்லைன்னே சொல்ல முடியாது. நிறைய நகை வாங்கி சேர்க்கக்கூடிய இன்னொரு ரெண்டாவது ஆளா சொல்லலாம் அப்படின்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா இவங்க தனுசுவை சொல்லலாம். இவங்க எல்லாம் நிலபுலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் சரி, அதே மாதிரி நகை சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் சரி, கண்டிப்பா இந்த வட்டம்லாம் நிறைய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கப்பெறக்கூடிய நபர்கள்ல இவங்களும் ஒருத்தவங்க. ஒண்ணு தாத்தா சொத்து, பாட்டி சொத்து, ஏதோ ஒரு வகையில பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்கள்ல இவங்களுக்கான அதுக்கான ஒரு தன்மைகள் கிடைக்க பெறுவாங்க. இவங்களுக்கான படிப்பு, கல்வி, கேள்வி எல்லா விஷயங்களுமே வந்து சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. பொதுவா வந்து தனுசு ராசியில இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது இருக்கு. இன்ன வரைக்கும் அடையாளப்படுத்த இது ஒரு 10 பேர் இருக்காங்க அந்த கிளாஸ்லன்னா அந்த பையனோட பேரே தெரியாம வந்திருப்பாங்க. இப்ப அந்த பையனை வந்து அடையாளப்படுத்துற அளவுக்கு அந்த பையனுடைய வளர்ச்சி இருக்கும். அவனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். தொழில் ரீதியா பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஏஜென்சின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள், ஏதாவது கன்சல்டன்சியா இருக்கட்டும், ஏஜென்சியா இருக்கட்டும், நகை மதிப்பீட்டாளர்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் படிக்கிறது, அதே மாதிரி ஒரு நகைக்கடை வைக்கிறது, உரிமையாளர்களா ஆகுறது, அது பெரிய பெரிய பணம் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதனால அந்த அந்த மாதிரியான ஸ்தாபனங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த வருஷத்துல விரிவுபடுத்தும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபடுறது சிறந்தது மேம்? தனுசு ராசிக்காரவங்க பொதுவா வந்துட்டு குரு பகவானை வழிபடுறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை தரும். ஏன்னா அந்த கல்வி கேள்வி ஞானத்துல சிறந்து விளங்கக்கூடியவரே அவர் தான். வியாழக்கிழமை நாள்ல போயிட்டு குரு பகவானை வழிபட்டுட்டு வர்றது அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும்.